கட்டாய பிரம்மச்சரியம், யானை பாதை ஆக்கிரமிப்பு, மாணவர்கள் துன்புறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு புகார்களுக்கு ஆளான ஈஷா யோக மையம் மீண்டும் 2வது முறையாக தன்னிலை விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக பிரதீப் என்ற ஈஷா யோக மையத்தின் நிர்வாகி ஒருவர் மின்னஞ்சல் மூலமாக தன்னிலை விளக்கமளித்துள்ளார். அதில் தங்களின் யோக மையத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கவே இவ்வாறான செயல்களில் சிலர் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதன் மூலம் சில தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதால் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வன ஆக்கிரமிப்பு மற்றும் யானைப்பாதை ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்று மறுத்துள்ள யோக மையம் அதற்கான வனத்துறையினரின் ஆதார சான்றிதழ்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்டாய பிரம்மச்சரியம், மாணவர்கள் துன்புறுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரம் இல்லாதது என்று தெரிவித்துள்ள ஈஷா யோக மைய நிர்வாகி, ஊடக நண்பர்களும் பொதுமக்களும் ஈஷா மையத்திற்கு வந்து தங்கி உண்மையை உணர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்.